பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன். பசி எடுத்ததா? சாப்பிட்டீங்களா? சரி. என் தாய் தந்தை துணையோடு நிகழ்ச்சியை நான் துவங்குகின்றேன். இப்போ பாருங்கள், இன்று ஒரு மூலிகை பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்களா? வாதநாராயணன். நம்மளுடைய பாரம்பரியங்கிறது மரம். இது வந்து மரமாக வரும். இது வந்து முருங்கை மரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இலையை கூர்ந்து கவனிங்க பாருங்க. முருங்கை இலை மாதிரி இருக்காது. இது வந்து முருங்கை இலை ரொம்ப பெருசாக இருக்கும், பட்டையாக இருக்கும். இது பாருங்கள், ரொம்ப சிறிசாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா காட்டுறேன் பாருங்க. இது வந்து சின்னதாக புளிய மரத்து இலை எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும். புளிய மரத்து இலை சின்னதாக இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். முருங்கைக்கீரையை நீங்கள் எப்படிலாம் பயன்படுத்துகிறீங்களோ, ரொட்டி சுட்டு சாப்பிட்லாம், குழம்பாக வைக்கலாம், சூப்பாக போட்டு குடிக்கலாம். இது மாதிரி எப்படி ஒன்றாலும் இதை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நல்லா உங்களுக்கு வந்து பொறுமையாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன், புரியுதுங்களா? ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். இந்த கிளை எப்படி இருக்குது, இலை எப்படி இருக்குது பார்த்துக்குங்க. இது வந்து மரத்தண்டு இப்படி தான் இருக்கும், ப்ரௌன் கலர் இருக்கும். மரம் வந்து பாட்டம் வந்து கீழ் பாட்டம் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும். உஷாராக கவனிக்கணும். இதை எதுக்காக வர்றேன்னா, என் வீடு பக்கத்துலேயே வாதநாராயணன் மரம் ஒன்று இருக்குது சொன்னாங்க. இதை உடச்சும் போய் கீரை சாப்பிட்டுங்கிறாங்கன்னு போய் பார்த்தா அது வாதநாராயணன் மரமே இல்லை. இது ரொம்ப தொலைவுலேருந்து நான் போய் நேற்று உடச்சுன்னு வந்தேன், புரியுதுங்களா? அப்போ என்னென்னா, போகிறவங்க வரவங்களாம் ஆளுக்கு சொல்லி விட்றாங்க அது வாதநாராயணன். எதனா ஒன்று யூடியூப் வளர்ந்ததால் இப்போ வந்து ஆளுக்கு பேசி விட்டுறாங்க. யூடியூப்பில் கண்ணாபின்னான்னு முறையான மரங்களை விடுற ஆளுங்களை எங்களை மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. ஏதோ ஒன்றுன்ற வந்து அவங்களுக்கு யாரோ அவங்க வேணும்னே தவறு செய்யலை, ஏதோ அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, அதை வச்சு வீடியோ எடுத்து விட்டுறாங்க. இப்படியும் நடக்குது. ஆனால் வீடியோ விடுற ஆளுங்க கூட கொஞ்சம் நீங்கள் மூலிகை பண்ணையில் இருக்கிற ஆளுங்களை கேட்டு வீடியோ விடுங்க. அவசரப்பட்டு தவறாக விட்டுறக்கூடாது நம்ம. ஏன்னா இப்போ அந்த கீரையை அவங்க சாப்பிட்டுங்கிறாங்க. வாதநாராயணன் கீரையில் கிடைக்க வேண்டிய நன்மை அந்த கீரையில் கண்டிப்பாக கிடைக்காது. அது வேறு ஏதோ ஒரு சத்து வச்சுன்னுக்கும் அந்த கீரை, புரியுதுங்களா? ஆனால் இதில் இருக்கிற வாதநாராயணில் இருக்கிற நன்மை அந்த கீரையில் கிடைக்காது. இது யாருக்குன்னா, இந்த ஒரு வாத நோய் இல்லாமல் பார்த்துக்கோ. இந்த கை கால் வந்து வராமல் வந்து கை கால் இயக்கம் இல்லாமல் வந்துடுதில்ல, கை கால் விழுந்துடுதுன்னு சொல்லுவாங்க ஒரு பகுதியில். அது வந்து அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கீரையை ஒரு முறை வந்துட்டு மருத்துவ ரீதியாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு எடுத்துகிட்டு குணமாயிடும். ஆனால் திருப்பி வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்ப முக்கியமான கீரை. இது வாதநாராயணன் எண்ணெய் இருக்குது. இது மூலிகை எண்ணெயாக கொடுப்பாங்க. இது மாதிரி கை கால் ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு இந்த எண்ணெய் தான் போட்டு கை காலெலாம் உருவாங்க, புரியுங்களா? தலைக்கெலாம் கூட தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி விடுவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இது வந்து கீரை. இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானதே வந்து என்னென்னா பாருங்கள், இது வந்து இப்படி உடச்சின்னு வந்துருங்க. இன்றைக்கி இதில் வந்து முத்தல் கீரைகள்னு இருக்கும். இப்போ ஒரு சிலர்லாம் உடச்சின்னு வந்து இதை அப்படியே காய போட்டு பெரிய லெவலில் செய்கிறவங்களா அப்படியே போட்டு விட்ருவாங்க, காய விட்ருவாங்க. வெயிலில் காய்ஞ்சி தான் அரிசி பவுடர் ஆகியிருந்தான்னு கொடுத்து விட்ருவாங்க. அது முறையானது கிடையாது. ஒரு சின்ன லெவலில் இருக்கிறவன் தான் ஆராய்ச்சியாளர் சிறப்பாக செய்வாங்க. இப்போ நாங்களாம் இதை வந்து உடச்சின்னு வந்து உடனே க்ளீன் பண்ணணும். இது பாருங்க, இதில் வந்து என்னென்னா பழுத்த கீரைகள் இருக்கும். பழுத்தது மஞ்சள் கலர் தெரியுதுங்களா? மஞ்சள் கலர் தெரியும் கீரைகள். இது பாருங்கள், பழுத்த கீரைகள். இதெல்லாம் வந்து பொறுக்கி எடுக்கணும். இது பாருங்கள், பழுத்த கீரைகள். அந்த கீரையெல்லாம் நம்ம பயன்படுத்தவே கூடாது, புரியுதுங்களா? நாங்கள் உடைக்கும் போதே பழுத்ததெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். ஆனால் இருந்தாலும் நாங்கள் என்ன செஞ்சாலும் எங்களுக்கும் வரும் முத்தனைக்கீரை. இந்த முத்தனைக்கீரையெல்லாம் பிரித்து எடுத்துடணும். இது பாருங்கள், பழுத்த கீரைலாம் கீழே கொட்டிங்குது பார்த்தீங்களா? இதை வந்து பிரித்து சுத்தி செய்தால் ரொம்ப 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 முக்கியமானது. இப்படி பாருங்க, எடுத்து இது மாதிரி இணுக்காக இணுக்கி இப்படி வந்து தனியாக பிரிக்கணும். இப்போ இது பார்த்தீங்களா, தனியாக பிரிச்சுட்டுக்கிறோமா? இது வந்து பாருங்கள், என் வீட்டுக்கு இதை வந்து உருவணும். உருவி இன்றைக்கி சமையலுக்காக வச்சுங்க. கூட்டு மாதிரி சூப்பராக இருக்கும். பருப்பு போட்டு கூட்டு செஞ்சோம்னா பாருங்கள். இதை வந்து பதப்படுத்துகிற முறை வந்து எப்படின்னா, ஒத்த கையிலே வீடியோ எடுத்துன்னு காட்டுறேன். இது மாதிரி பை மாதிரி தச்சுட்டு இதை மரத்துலேருந்து உடைச்சிட்ட பிறகு சூரிய ஒளியில் போடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து இந்த பையுக்குள்ளே இப்படி வந்து ஒத்த கையிலே வீடியோ எடுக்கிறதால சிரமமாகுது. வேறு ஒருத்தரை எடுத்துருந்தா ஈஸியாக உங்களுக்கு காமிச்சப்பேன். இந்த பையுக்குள்ளே இது பாருங்கள், அந்த பையுக்குள்ளே
அப்படி போட்டு அதை வந்து பாருங்கள் பைக்குள்ளே போட்டு அப்படி போட்டுருவோம். உள்ளே பைக்குள்ளே போயிடும். போட்டோம்னா இது பாருங்கள் இப்போ பைக்குள்ளே அப்படியே போயிடுதுங்களா எல்லாமே. இது வந்து ஒரு பை, இது வந்து மெலிசான துணியில் வந்து பை தைச்சி வைக்கிறது. இதுக்குள்ளே போட்டு இதுக்குள்ளே இது பாருங்கள் கீழே வந்துடுச்சுங்களா, கீழே வந்துடுச்சுங்களா. இப்போ இப்படி பலாசனையாக போட்டோம்னா இதுக்குள்ளே எல்லாம் அப்படியே இலை வந்து நிழல்லையே வச்சுருந்தா கூட லைட்டாக சூரிய ஒளி படுற மாதிரி வைக்கலாம். அப்போ அந்த இலை மட்டும் உந்துட்டா இது மாதிரி சுமுருங்க வரும். இந்த சுமுரெல்லாம் பொறுக்கி எடுக்கணும். சுமுரெல்லாம் அரைச்சி கொடுக்கக்கூடாது, வெறும் கீரை மட்டும்தான் கொடுக்கணும். பதப்படுத்துகிற முறையும் தெரிஞ்சுக்கும். தெரியாதவங்க இவ்வளோ நாள் தெரியாத செஞ்சுருக்கலாம், இப்போ இதை பார்த்து தெரிஞ்சுங்க. இது மாதிரி பை தைக்கணும். பையை தைச்சி இந்த பைக்குள்ளே வந்து இதை வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து போட்டு அந்த முனையை வந்து கட்டிடணும். முனையை கட்டிட்டிங்கன்னா கீழே கொட்டாது. இது பாருங்கள். இப்போ இப்படி எடுத்து இந்த பைக்குள்ளே இப்படி வச்சு இது பாருங்கள். ரொம்ப முத்தனை இலையெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்துறதுல வந்து பவர் கம்மியாக இருக்கும். இல்லைனா எடுத்துக்கோங்க. இதை இதை பவுட்ரு ஆக்கி கொடுப்போம். இதை வந்து நீங்கள் சூப்பாக வச்சு குடிக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூனு பவுட்ரு அள்ளி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதில் லேசாக உப்பு, பிபி வரவங்களுக்கு உப்பு கம்மியாக போடணும். லேசாக உப்பு போட்டு கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் சுவையாக. இது எல்லாம் கொதிக்க வச்சு வெடிக்கட்டி நீங்கள் வந்து குடிக்கலாம். இது வந்து இந்த வாத நாராயணன் இப்படி தான் இருக்கும். இதை தெரிஞ்சுங்க. முருங்கைக்கீரை மாதிரி இருக்கும். இது வேணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க. நான் வந்து பதப்படுத்தி பவுட்ரு ஆக்கி கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ நாங்களாம் வந்து என்னென்னா சிம்பிளாக கிள்ளி 5 நாளில் மிஞ்சி போனால் 7 நாள் 10 நாளில் கொடுத்துருவோம். புரியுதுங்களா? ரொம்ப லேட்டெலாம் எங்ககிட்ட ஆகாது. அதே மாதிரி நிறையலாம் நாங்கள் எட்டுன்னு வந்து செய்ய மாட்டோம். கொஞ்சமாக தான் செய்வோம். கிள்ளி அறுவடை பண்ணி 10 நாளில் மக்களுக்கு போய் கையில் சேர்ந்துடணும். அந்த இப்போது நான் கீரை வந்து பச்சை கலரில் ஒரு இடத்துல பவுட்ரு வாங்குகிறேன், ப்ரௌன் கலரில் இருக்குது. அப்போ பார்த்தீங்களா, அது எவ்வளோ நாள் ஆச்சுன்னே தெரில அறுவடை பண்ணி. புரியுதுங்களா? அரைக்கும் போது டேட்டு போடுறாங்க, அறுவடை பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் கலர் மாறிச்சு? பச்சை கலருக்கு கீரை அப்படின்னா இலை பச்சை கலர் இருக்குன்னா பவுட்ரு கொடுக்கும்போது பச்சை கலர் தானே இருக்கணும். புரியுதுங்களா? இதையும் நீங்கள் வந்து சிந்திக்கணும். இது வந்து அந்த முறையாக இருக்கிறவங்க வந்து அந்த இயற்கை ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் வந்து அந்த முறை பிரகாரம் செய்வாங்க. இது மாதிரி பதப்படுத்தி கொடுக்குறோம். வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. 8939238922. பசி உணவு மகேந்திரன், மூலிகை மகேந்திரனும் அழைப்பாங்க. இது தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் வந்து கொரியரில் பவுட்ரு அனுப்புவோம். நன்றி, மகிழ்ச்சி.